சொன்னாங்க. ஆலமரத்து நிழலிலே ஒரு கோட்டை போட்டு வெத்தலை வாக்கை போட்டு அந்த கோட்டையின் மேலே எச்சியை துப்பி வைத்துவிட்டு காத்திருந்தவர்கள். இந்த கோட்டை தாண்டி நீ வந்தால் இதை போல நீ ரத்தம் சிந்தி சாக வேண்டியது வரும் என்று வெள்ளைக்காரனுக்கு எச்சரித்த பரம்பரை கொண்ட மக்கள் நாங்கள். அன்னைக்கு காடுகளிலும் மலையடிவாரங்களிலும் கிணறுகளுக்கும் பதுங்கி இருந்து வெள்ளையினை எதிர்த்து போரிட்டும் மாண்டோம். ஆனால் வெள்ளைக்காரன் எங்களை சுடுவான் சாபம் என்று தெரிந்தும் போரிட்ட எங்களை சரித்திரத்தில் பதிவு செய்யவில்லை, பாடத்தில் பதிவு செய்யவில்லை. இதுதான் திட்டமிட்ட வரலாற்று புறக்கணிப்பு. அந்த காலகட்டத்தில் இங்கே கைரேட்ட சட்டத்தை எதிர்த்து போராடிய போது அந்த போராட்டம் வலுப்பெறவில்லை. பின்னாடி ஓராண்டுக்கு பிறகு குற்றப்பரம்பரை சட்டத்திலே கைரேக சட்டத்திலே மரவரையும் இணைத்தார். அந்த நேரத்தில் படித்திருந்த நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அங்கே ராமநாதபுரத்திலே கைரேக சட்டத்துக்கு எதிரான மிகப்பெரிய வீரியமிக்க போராட்டத்தை முன்னெடுத்தார். இந்த மண்ணிலே உசலம்பட்டி மண்ணிலே போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்த பெருமகனும் நம் தாத்தாவும் இளம் வயதில் வகுப்பு தோழர்கள் என்பதால் அங்கே என்னுடைய நண்பன் முத்துராமலிங்கத்தவர் இருக்கிறார். அவரை அழைத்து வந்து அவர் தலைமையிலே போராடுவோம் என்று அழைத்து வந்து இந்த கைரேக சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார். அப்போ